மௌனமாய் அமர்ந்து வேதாந்த நூல்களை ஆய வேண்டுமா? ஓ அப்படின்னா சைலண்டா உட்காந்துட்டு சாஸ்திர நூல்கள் வேதாந்த நூல்கள் எல்லாத்தையும் படிச்சு அதுல எல்லாம் கரைச்சு குடிச்சு அதுல சொல்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நல்லா ரிசர்ச் பண்ணணும்ன்றீங்களா? அல்லது மனதை ஒருமுகமாக்குதலே போதுமா? இல்லாட்டினா நான் வெறும் தியானமே பண்ணி இல்ல எதையோ ஒண்ணு பண்ணி மனசை வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணி கண்ட்ரோலுக்கு கொண்டு வர ஒருமுகமாக்குதல். பக்தியினால் ஏகாகிரதை உண்டாகிறது. ஏகாகிரதை உற்றவன் பாதத்தை பலரும் பணிகின்றனர். பக்தி செலுத்தினா நமக்கு மன ஒருமைப்பாடு ஏற்படுகிறது. அப்படி மன ஒருமைப்பாடு ஏற்படுத்தவங்களுடைய பாதத்தை எல்லாரும் வந்து வணங்குறாங்க. அவ்வாறு ஜனங்கள் தன்னை பணியாவிடில் அவனது உற்சாகம் குறைந்து விடுகிறது. சரி, எல்லாரும் வணங்குறாங்க. அப்படி அவனை வணங்கலைன்னா அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு உற்சாகமும் குறைஞ்சு விடுகிறது. இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்கிறாரு. மொத்தமா இவ்வளவு கேள்வி கேட்டு பகவான் ஃபைனலா ஒரே வார்த்தை சொல்றார். சுகமாய் இருக்க வேண்டும் என்று விரும்பாதோர் யாரும் இல்லை. அவ்வானந்தத்தை நாடலே பக்தி ஆகும். எல்லாருமே வந்து சுகத்தை விரும்புகிறோம். சுகத்தை விரும்பாதவர் யாருமே கிடையாது. இவன் குந்தி வந்து கிருஷ்ணர்கிட்ட கேட்கும் பொழுது எனக்கு எப்பயுமே துக்கத்தையே கொடு, ஏன்பா அப்படின்னா அப்பதான் உன்னை நினைக்கணும். அப்ப துக்கத்திலையும் கிருஷ்ணரை நினைக்கிறதுங்கிறது சுகத்தை அவ விரும்புறா. அதனாலதான் அவ்வளவு துக்கத்திலேயே அவளுக்கு ஒரு சுகம். என்ன கிருஷ்ணரை நினைக்கிறது தான் அவளுக்கு சுகம். அப்ப ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில எதேதோ சுகம் 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 என்று ஒரு கேட்டகரி வச்சு அந்த சுகத்தை அடைவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கிறோம். சுகத்தை விரும்பாத ஒரு ஜீவன் இந்த உலகத்துல இருக்கவே முடியாது. அது எறும்பா இருக்கட்டும், புழுவா இருக்கட்டும், பூச்சியா இருக்கட்டும், அதுக்கு எது சுகமோ அது என்ன பண்ணுது? தேடுது. பறவையா இருக்கட்டும், பன்றியாக இருக்கட்டும், நாயாக இருக்கட்டும், புழுவாக இருக்கட்டும், மரமாக இருக்கட்டும், எல்லா உயிருள்ள ஜீவனும் தான் சுகத்தை தான் விரும்புகின்றன. அப்படிதான் எல்லாரும் விரும்புகிறார்கள். அந்த அந்த மாதிரி சுகத்தை தேடக்கூடிய ஒரு இதுதான் வந்து பக்தி அப்படிங்கிறார். அவ்வானந்தத்தை நாடலே பக்தி ஆகும். சோ மனம் ஒருநிலைப்படும் பொழுது, நம்ம பக்தியினால ஒருநிலைப்படும் பொழுது அது ஒரு சுக உணர்வை கொடுக்கின்றது அப்படின்னு இங்க பகவான் சொல்றாரு. அதனாலதான் எல்லாரும் அதுல வந்து ரொம்ப ஆழ்ந்து நிறைய பேர் பக்தி செலுத்துறவங்களை பாத்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு கேராவே இருப்பாங்க. ஒரு ஒரு எக்ஸ்டசி, ஒரு விதமான மன ஒருமை. ஒரு மனம் எப்பொழுதும் ஒரு இறைவனை சிந்திச்சுக்கிட்டு இருக்காது. ஒரு பக்தி உணர்வுல இருக்கும்போது மனம் ஒரு ரம்மியமா இருக்கும். ஒரு சத்துவ குணத்துல ஒரு ஒரு சுக உணர்வுல இருக்கும். அதனாலேயே வந்து என்ன பண்றாங்க பல பேர் அந்த உணர்வுக்கோசரமே பக்தியை செலுத்துறாங்க ஆழமா. ஃபர்ஸ்ட் 2 வார்த்தைக்கான பதில் வந்து காணும். மௌனமாய் அமர்ந்து வேதாந்த நூல்களை ஆய வேண்டுமா என்றால், நீங்க அமைதியா உட்கார்ந்து வேதாந்த நூல்களை ஆய்ந்தா மட்டுமே எல்லாம் கிடைச்சிடாது. இல்ல உட்கார்ந்து வெறும் மனதை தியானத்துல மட்டுமே போட்டாலும் கிடைச்சிடாது. போற வழி தெரியாம, போற வழி நமக்கு வழிகாட்டுவதற்கு ஆள் இல்லாம நீங்க தனியா மேப்பை வச்சுக்கிட்டு நீங்க வண்டி எடுத்துட்டு ஓட்டுனீங்கன்னா எங்கேயோ போய் முட்டி நிப்பீங்க. திடீர்னு மேப் மாறிடும். இல்ல நாம இது வரைக்கும் போகாத இடங்கிறதுனால நம்ம எந்த இடமே தெரியலன்னா நம்ம எதை தேடிட்டு போறது? அதனால மௌனமாய் அமர்ந்து வேதாந்த நூல்களை ஆய வேண்டும். அதை சரியாக ஆயுகிறோமா என்பதை அறிவதற்கும் தெரிவதற்கும் நமக்கு ஒரு வழிகாட்டி இருக்க வேண்டும். மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கான வழியை கொடுப்பதற்கும் ஒரு வழிகாட்டி இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அதுவும் சரியாக இருக்கும். நல்லது.